வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பழனி முருகன் கோவிலுக்குங்க. என்னெல்லாம் நம்ம பண்ணுனா நம்ம பிரார்த்தனை நிறைவேறும். நம்ம பழனி முருகன் கோயிலுக்கு போனோம்னா எந்தெந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் போய் தரிசனம் பண்ணணும்? பழனி முருகன் கோவில் அடிவாரத்துல இருந்து ஒரு 300 மீட்டருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருவண்ணாங்குடி கோவில்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த கோவில் தான் 3ஆம் படை வீடு கோவிலுங்க. பழனி மலை மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா அது மலை கோவிலுங்க. குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம், அந்த மாதிரி தான் இந்த மலை கோவில் பழனியில இருக்குங்க. ஸோ அதனால மறக்காம நீங்க வரும்போதே திருவண்ணாங்குடியில் போய் முருகனை தரிசிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் பாத விநாயகர் கோவில்னு இருக்கும். விநாயகர் கிட்ட நம்ம என்ன காரணத்துக்காக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு வேண்டிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு மலை ஏறதுக்கு 2 வழி இருக்குங்க. ஒன்று படிக்கட்டு, இன்னொன்று யானைப்பாதை வழிங்க. யானைப்பாதை வழியில போனோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மேலே ஏறதுக்கு. நீங்க என்ன காரியம் மனசுல வேண்டி இருக்கீங்களோ அதை நினைச்சிட்டு முருகன் துணைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படிக்கட்டும் மேலே ஏற பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தையில இருந்து நடக்க முடியாத பெரியவங்க மட்டும் முருகனை பார்க்கறதுக்காக கஷ்டப்பட்டு மேலே வராங்க. அவங்க வேண்டுதல் நல்லபடியா நிறைவேறினதுக்கு அப்புறம் பால் குடம், காவடி, தீர்த்தம் குடம்னு சொல்லிட்டு அவங்க வேண்டுதலை நல்லபடியா நிறைவேற்றிட்டு வருவாங்க. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கூட்டத்தை பார்க்கும் போதே நம்ம புரிஞ்சுக்கணுங்க. உங்க வேண்டுதல் முருகன் கிட்ட சொல்லிட்டு எல்லாம் நல்லபடியா நடத்தி கொடுங்கன்னு சொல்லி மனசார வேண்டிட்டு வாங்க, எல்லாம் நல்லதே நடக்குங்க. வெளியே வரும்போது சிவன் லிங்கம் ஒன்று இருக்குங்க. அங்க போய்கிட்டு உங்க வேலை வாய்ப்பு, கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகணும்னு வேண்டி கொடுங்க, கண்டிப்பா நடத்தி கொடுப்பாருங்க. போகரோட ஜீவ சமாதி கிட்ட போகும்போது மரகத லிங்கமும் புவனேஸ்வரி அம்மன் சிலையும் அங்க இருக்குங்க. மறக்காம சாமி கும்பிட்டுட்டு போங்க. நான் போடுற வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.